பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஆதார வசனம் ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவனின் நினைவில் இருப்பவர்களே, ஒரு மருத்துவரை பற்றி ஒருவரிடம் கூறியதை ஷேர் பண்ணுகிறேன். அந்த மருத்துவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் நன்றாக வைத்தியம் பார்ப்பார். நிறைய பேர் அவரிடம் போவார்கள். பேஷண்ட்டு வந்து அமர்ந்ததும் கண்ணாலேயும் உங்களுக்கு என்ன என்பது போல கேட்பார். அவர்கள் சொல்ல ஆரம்பித்து சொல்லி கொண்டு இருக்கும்போதே சரியான மருந்து எழுத ஆரம்பித்து விடுவார். ஒரு பேஷண்ட் துணிந்து, டாக்டர் எப்படிங்க, நாங்கள் சொல்ல ஆரம்பித்ததும் சரியான மருந்தை எழுத ஆரம்பித்து விடுகிறீர்களே, நாங்கள் முழுது சொல்லி கூட முடிக்கவில்லையே என்றாராம். டாக்டர் உடனே அவரது அருகில் அமர்ந்திருந்த நபரை கேட்டு, இவர் யார் என்றாராம். என் மகன் என்றாராம் பேஷண்ட். உடனே டாக்டர் கேட்டாராம், அதை எப்படி டக்குன்னு உடனே சொல்றீங்க என்று கேட்டு மடக்கினாராம். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க, இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கு, என்னை எப்படி ஞாபகம் வைப்பார்? என்னை பற்றி தெரியுமா? என்னை மறந்து விட்டாரோ என்று நினைத்து மனம் வேதனைப்படுகிற விசுவாசிகள் அவரை அறியாமல் புரியாமல் அப்படி நினைக்கிறார்கள். அந்த டாக்டரை போல பதில் சொல்லுகிறார். சங்கீதம் 147:4, நான் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவன், இத்தனை என்று இலக்கமிடுகிறவன். நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உனக்கு அவயவங்கள் ஒன்றும் ஏற்படாத முன்னே நான் அவற்றை அறிவேன். நான் உன்னை உண்டாக்கினவன், உருவாக்கி வருகிறவர். நான் கர்த்தர், நான் மனிதர் அல்ல. உனது சின்ன மூளையை வைத்து என்னை ஒரு கட்டத்திற்குள் வைக்காது. நான் சர்வ வியாபி. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், செய்து முடிக்கிறவர். எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அதை நான் அறிவேன். அடுத்து நீ என்ன பேசுவாய் என்பதும் எனக்கு தெரியும். உன் பயணம் எனக்கு தெரியும். 3 காலங்களுக்கு நடக்கிறது. உன் பாதை எனக்கு புரியும், தெரியும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாகம் முழுவதும் இங்கே வந்துவிடும். இன்றோடு கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என் நினைவு அவருக்கு உண்டோ என்று சிந்தனையில் கூட எண்ணாதிருக்கு. ஒரு தேசத்தையே மறக்காமல் பிசைந்த மாவு புளிக்கு முன்னே புறப்பட வைத்தவர் அன்று தேசத்திற்கு காட்டினார். இஸ்ரவேல் மக்களே, தேசமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அழைத்து வந்து கானான் சேர்த்தார். ஆதியாகம் 29:35 வசனத்தில் யாக்கோபினுடைய மனைவி லேயாள் 4வது முறையாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டார். இதை என் தேவன் மறக்கவில்லை. கர்த்தரை துதிக்கும் கோத்திரத்தை மறவாமல் இதிலிருந்துதான் தனது ஒரே பேரான குமாரனை பூமிக்கு, இயேசுவை அனுப்பி வைத்து என்றென்றும் அவரை துதிக்கு பாத்திரராக மாற்றி அந்த கோத்திரத்தை கனப்படுத்தினார். மறக்கவில்லை. ஆடு மேய்த்து கொண்டே துதித்து பாடிக்கொண்டிருந்த தாவீதை தனிப்பட்ட ஒரு நபரை எடுத்து உருவாக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக்கினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. அன்று தேவாலயம் இடிக்கப்பட்டு அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு பாழாய் போனதை தேவன் கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. கோரேஸ் என்பவன் பிறப்பதற்கு முன்பே அவனை பெயரை சொல்லி அவன் வந்து சகலத்தையும் திட்டம் பண்ணுவான். அவன் இஸ்ரவேலனும் அல்ல, யூதனும் அல்ல என்று வாக்கு கொடுத்தவர் அதை அப்படியே செய்து முடித்தார். அப்படியே உங்களுக்கு செய்வார். நீங்க தேவ வாக்கு பெற்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் அதை வைத்து ஜெபிப்பது இல்லை, ஏனென்றால் ஒன்றும் நடக்கவில்லை, நடப்பதற்கான அறிகுறியே இல்லை என்று உங்களையே சமாதானப்படுத்தி கொண்டு விட்டுவிட்டீர்கள். இன்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நான் மறக்கவே இல்லை. அன்று ஒரு தேசத்திற்கு, ஒரு நபருக்கு செய்திருந்தால் இன்று உனக்கு ஏன் நான் செய்ய மாட்டேன்? நான் திரும்ப செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன், என் கைக்குள் எல்லாம் இருக்கிறது என்கிறார். உங்களை பார்த்தான் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், நான் உனக்கு கொடுத்த வாக்கை நான் மறக்கவே இல்லை. நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது, முழுவதும் நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன் என்கிறார். இதற்கு என்ன அடையாளம்? எதை வைத்து நான் இதை நம்புவேன் என்கிறீர்களா? கடந்த காலத்தில் சத்துரு உங்களை அழிக்க போட்ட திட்டத்தில் ஆச்சரியமாய் உங்களை காப்பாற்றினதை எத்தனை பேரிடம் சாட்சி சொன்னீர்கள்? நினைத்து பாருங்கள். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் இல்லை நாட்டினதை நினைத்து கொள்ளுங்கள். நோய் நின்று ஆச்சரியமாய் தப்புவித்து ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, எதற்கு? கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நான் உன்னை மறக்கவில்லை என்பதை காட்டுவதற்கு.
உங்கள் சொந்த இனம், உறவு, உடன்பிறப்பு இவர்கள் உதவியை கட்டாயம் செய்வார்கள் என எதிர்பார்த்து ஏமாந்து போனீர்கள். கர்த்தர் இப்படி சொல்லவே, எங்கேயோ பிறந்து வளர்ந்த சம்மந்தமே இல்லாத நபர்களில் ஒருவரை கோரேசின் ஆவியாவ போகிறார் உங்களுக்காக. அவர்கள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வைத்து மறுபடியும் உங்களது விழுந்து போன உறவு, பிஸ்னஸ், வேலை, கட்டி முடிக்க முடியாத வீடு இவைகளை மீண்டுமாய் உயிர்ப்பித்து முழுவதுமாக பூரணப்படுத்தி அவர் உங்களை மறக்கவே இல்லை என்பதை காட்டப் போகிறார். நம்புங்க. எலியாவிற்கு கையளவு மேகம் போதுமானதாக இருந்தது. பெருமழை பெய்ய போகிறது என்றான் அந்த கையளவு மேகத்தை வைத்துக்கொண்டு. 1 ராஜாக்கள் 18:41. அப்படியே நடந்ததே. அப்படி இந்த செய்தியே உங்களுக்கு கையளவு மேகம் எடுத்துக்கொண்டு உங்கள் விசுவாசத்தை நீங்களே உயிர்ப்பித்து கொண்டு அந்த மறவாத கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். இன்றே சகலமும் செய்து முடித்து தான் உங்களை மறக்கவில்லை என்று காட்டி பல பேர்களுக்கு உங்களை சாட்சியாக வைக்கப் போகிறார். அந்த நாள் இன்றைய நாளாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். தாயின் கருவிலே என்னை கண்ட தேவனே, கடைசி வரை காக்கும் தெய்வமே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை, மறுப்பதும் இல்லை. எங்களுக்கென்று குறித்த சகலத்தை செய்து முடித்து சீயோனிலே பரத்திலே சேர்க்க போகிற தயவிற்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.